அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய புகைப்படங்களை பூரா நீங்கள் கவனமாக பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா, நான் முகநூலில் அப்படியே வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்துச்சு இந்த வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்மணி அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் முகநூலில் ஒரு சகோதரி அவங்களுடைய புகைப்படத்தை பூராமே வீடியோ பூராமே போட்டிருக்காங்க ஷார்ட்ஸாக. என்ன வேலை பார்க்குது பாருங்கள். ஒரு பெண் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லோடுமேன் வேலை பார்க்குது. அப்புறம் சித்தாள் வேலை பார்க்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பந்தி பரிமாறுறது இலை எடுக்குது. அப்புறம் குழி வெட்டுது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஒர்க்கு போய் பெயிண்டிங் பண்ணுது. கட்டடத் தொழில் சம்மந்தப்பட்ட A to Z. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மிஷினை வச்சு உடைக்குது. கல் அள்ளுது, மண் அள்ளுது, டைல்ஸ் ஒட்டுது. குறிப்பாக பாருங்கள், டைல்ஸ் ஒட்டுது. அப்போ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நம்ம என்ன சொல்கிறோம், குறிப்பாக பாருங்கள். அப்புறம் டெய்லரிங் வேலை வேறு பார்க்குது. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 தொழில் கைவசம் அந்த அம்மா கண்மணி அப்படின்ற சகோதரி வேலை பார்க்குது. இதில் பாருங்கள், சமூக வலைதளத்தில் இன்றைக்கி நிறையா பெண்களை நம்ம பார்க்குறோம். என்னன்னா பூராமே அரையும் குறையுமா ஆபாசமாக ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அதுக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி இந்த பெண்ணை பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கு ஒரு பாராட்டணும்னு ஒரு மனசு. அதாவது தவம் செய்திடல் வேண்டும் மாந்தராய் பிறப்பதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அர்த்தத்தில் பார்க்க போனால் இன்றைக்கி ஒரு பெண்ணாக பிறந்ததுக்கு உண்மையிலே பெருமை சேர்த்துருக்கு இந்த கண்மணி. உண்மையிலே பேர் அருமையான பேர் கண்மணி. ஒரு மற்றவருக்கு உதாரணமாக இருக்குது பாருங்களேன். அனைத்து வேலையும் ஏன் இந்த பெண்ணு தெரிஞ்சிருந்தால் இன்றைக்கி வேலைக்கே போக தேவையில்லை. யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அரையும் குறையுமா அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ போட்டால் கூட இந்த காசு வந்துடும். ஆனால் அது எப்படி பாருங்கள், உழைக்குது பாருங்கள். கட்டுமான தொழில் என்பது உடல் உழைப்பு தொழிலாளர்கள். எவ்வளோ தெரியுமா, குனியணும், நிமிரணும், உட்காரணும், எந்திக்கணும், மண் அள்ளணும், கல் அள்ளணும், எல்லா வேலையும் பார்க்குது. அப்போ இதை பார்க்கக்கூடிய மற்ற பெண்களுக்கு ஒரு 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 பார்த்திங்கன்னா ஒரு உத்வேகம் வரும். அது மாதிரி இப்படி தான் இருக்கணும் பெண்கள். கணவன் சரியில்லை, தகப்பன் சரியில்லை, மகன் சரியில்லை அப்படின்னு பெண்கள் புலம்பிக் கொண்டே பயந்து கொண்டே வீட்டுக்குள்ளே அடைபட்டிருக்கும் பெண்களுக்கு இது போன்ற பெண்கள் எடுத்துக்காட்டாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே நான் பார்த்த வியந்த பெண்ணுன்னு அந்த பெண். எந்த ஊர் என்னான்னு தெரியலை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நல்லா ஒரு அருமையான வீடியோங்க. கண்மணி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நீங்களும் கூட முகநூலில் போய் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. உண்மையிலே இந்த பெண் உழைப்பை நம்பி இன்றைக்கு இருக்குது பாருங்கள். நம்ம உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. பெண்கள் நிறைய பேர் உழைக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல வரோம். ஆனால் இந்த பெண் பாருங்கள், தன்னுடைய உழைப்பை எடுத்து வீடியோவாக போடுது பாருங்கள். இதுதான் நம்ம பாராட்டணும். இன்றைக்கு ஒரு சில பெண்கள் பாருங்கள், ஆபாசமாக வீடியோக்களை போட்டுக்கிட்டு ஆயின்றது பூயின்றதும் இதெல்லாமாங்க. இதுதாங்க பெண். உண்மையிலே பெருமையாக இருக்குது இந்த பெண்ணை நினைத்து. நன்றி, வணக்கம்.